இந்த பழனிக்கு போறீங்கல்ல, பழனிக்கு போற பொழுது இந்த கணக்கம்பட்டின்னு ஒரு ஊர்வல் போயிருக்கீங்களா? கணக்கம்பட்டிக்கு அடுத்தாப்புல இன்னொரு சின்ன ஊர்வல். அங்கே ஆயர்கள் அதிகமாக இருந்தார்கள். ஆயர்கள்னா கோளார்கள், யாதவர்கள். அதனாலே அந்த பகுதி முழுக்க ஆயர்கள் பேரை வச்சே அந்த ஊருக்கு பேர் வச்சாங்க. பழனி ஆய்க்குடின்னு பேர். ஆயர்குடி என்பது ஆய்க்குடியாக மாறிற்று. பழனிக்கும் ஆய்க்குடிக்கும் இடைக்காட்டு சித்தருக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அட பரவாயில்லையே, அம்பாள் தெளிவாக நமக்கு அருள் செய்து விட்டாள். இதெல்லாம் முன்னுரை. நான் நேற்று ஒண்ணு சொன்னேன், சித்தர்கள் நம்மோடு வாழக்கூடியவர்கள். ஆனா நமக்கு தெரியாது. திருவண்ணாமலைக்கு நான் அடிக்கடி போனேன். கிரிவலம் வருவதற்கு இப்போ கொஞ்சம் கால் வலிக்குது. கிரிவலம் வர்றதுக்கு 4.5 மணி நேரம் செல்லுது. 8 பக்கம் 8 சிவலிங்கம். இந்திராய நம, அக்னியே நம, யமாய நம, நிருதியே நம, வருணாய நம, வாயுவே நம, குபேராய நம, ஈசானாய நம. 8 பக்கம் 8 சிவலிங்கம். நடுவிலே திருவண்ணாமலையே சிவலிங்கம். அங்க போய் கும்பிடணும். திருவண்ணாமலையில போய் கும்பிடணும். அவன் கும்பிடுற பொழுது திருவண்ணாமலை பெருமான் நமக்கு கருணை காட்டினார். ஒரு பெரியவர் என் பக்கத்துல வந்தார். தம்பி, நீங்க நடந்து போறதெல்லாம் சரி, இந்த கையை வீசி நடக்காதீங்க. என்ன கொஞ்சம் வேகமா நடந்தா கையை வீசுவோம்ல, கையை வீசி நடக்காதீங்க. ஏன்னு கேட்டேன். உங்களுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் பக்கத்திலையும் கோடிக்கணக்கான சித்தர்கள் திருவண்ணாமலையை உங்களுக்கு தெரியாமல் பலம் செய்கிறார்கள். நீங்க கையை ஆட்டினா அவங்க மேல படும். அதனால கையை ஆட்டாதீங்க, கையை கட்டிட்டு போங்க. எப்படி இருக்கு? நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் சித்தர்கள் வருவார்கள், போவார்கள். எவ்வளவு பேர்! இடைக்காட்டின் சித்தர் அதில் முக்கியமானவர். பக்கத்திலே இடைக்காட்டில் தோன்றியவர் இடைக்காட்டின் சித்தர். நான் அதுக்குள்ள ஒண்ணு சொல்றேன். நேற்றுக்கு ஒண்ணு சொன்னேன். சித்தர்களோடு என்னுடைய அனுபவங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சிவா திருச்சிற்றம்பலம். வாரியாசாமி அடிக்கடி சொல்லுவார், இம்மைக்கும் சரியில்லை, அம்மைக்கும் சரியில்லை, நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் அவன்தான் சொல்லிடுவான். ஒரு முறை அப்படி ஆச்சு. இம்மைனா இந்த பிறவி, மறுமைனா அடுத்த பிறவி. அழகான சொல்லுவேன். நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? திருவண்ணாமலையில இருக்கிறோம். நான் நேற்றுக்கு ஒண்ணு சொன்னேன். சித்தர்களோடு என்னுடைய அனுபவம் தினந்தோறும் ஒன்னொன்னு சொல்லப்படும். இன்னைக்கு ஒண்ணு முக்கியமாக அனுபவம். பழனி ஆண்டவனுக்கு என்ன பேரு? சித்தன் பேரு. பழனிக்கு பேரு சித்தன் வாழ்வுன்னு பேரு. நாளைக்கு பழனி ஆண்டவனை பத்தி பேசுவோம். போகரை பத்தின தலைப்பு நாளைக்கு. நாளை பழனி ஆண்டவனோடு நாம் இருக்கலாம். போகர் வரலாறு நாளைக்கு சொல்லப்படும். பழனிக்கு முன்னால நான் அப்பவே சொன்னேன், கணக்கம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர். அந்த கணக்கம்பட்டியில ஒரு சித்தர் வாழ்ந்தார். அவருக்கு பேர் தெரியுமா? பழனிசாமி. இந்த பேர் ஊர்ல உள்ளவங்க எல்லாம் அவரை மூட்டை சாமி என்று சொன்னாங்க. ஏன்? ஒரு பெரிய மூட்டையை தோல்ல போடுவார். மூட்டைக்குள்ள எல்லாத்துக்கும் முருகனுக்கு தான் தெரியும். அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. இந்த மூட்டையை போட்டுக்கிட்டே சுற்றுவார். ஒரு வேஷ்டி, ஒரு தலப்பா, ஒரே பார்வை. ஒரு நாள் கணக்கம்பட்டியில ஒரு கிணத்தடி, ஒரு தோட்டம். ஊருள்ள தோகணும் பகல் பக்கம் வரவது. அங்க உட்கார்ந்து இருக்கார் சாமி. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு கார் வந்து நிற்கிது. ஆடிக்காரோ ஆப்பிக்காரோ வச்சு கார்ல இருந்து இறங்குறாங்க. ஒரு பெரிய முதலாளி, உடம்பு கூட காய்ச்சி தொங்குது. சின்ன சின்ன உருண்டை. கற்பனை பண்ணுங்க, எவ்வளவு கஷ்டம். வலிக்குது, எரியுது, வழியில்லை. டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள். எந்த வைத்தியமும் சொல்லவில்லை. அந்த அம்மா ரொம்ப சிரமப்பட்டது. கடைசியில இங்க கொண்டாந்து சித்தரத்தை விட்டுருச்சு.
அவர் ரொம்ப சிரமப்பட்டு கீழே இறங்கிறார். இவரே பார்த்தாரு, இந்த மூட்டையை தூக்கி அவர் தலையில வச்சுட்ட. சாமி தூக்குவார ஒரு மூட்டை அப்படியே தூக்கி தலையில வச்சுட்ட. அவர் உள்ளதே நடக்க முடியல. இந்த மூட்டையை தூக்கி தலையில வச்சா தள்ளாக நட நட நடக்க நட, முதுகுல ஒரு அடி நடக்க, ஓடு, நடக்கவே தகராறு. எங்க ஓடுறது? ஓடு ஓடு, இந்த மரத்தை சுத்தி ஓடு. விரட்டுறாரு சாமி. அவரு முடியல, ஓடுறாரு. கஷ்டமா இருக்கு, மூட்டை வேற தலையில. நம்ம சுமையை நம்ம தானே சுமக்கணும், அதுக்காக மாற்ற முடியாது. அப்படியே தூக்கிட்டு ஓடுறாரு. ஒரு சுத்து, 2 சுத்து, 4 சுத்து, சாமி பின்னாலே ஓடுறாரு. கணக்கி சாமி 4, 5, 6, 7 முடியல. பொத்தனு மூட்டையை போட்டுட்டு விழுந்துட்டார். விழுந்துட்டு பார்க்கிறாரு, உடம்புல ஒன்னத்தையும் காண சுத்தமா இருக்க. எந்த மரத்தை சுத்தினாரோ அந்த மரத்துல அவரது காட்சி தோணும். நம்புறீங்களா? நம்பலையா? நமக்கு தெரியாதது எத்தனையோ. கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு, முற்ற கலை மடந்தை ஓதுகிறார். முற்ற வெறுப்பந்தையும் கூற வேண்டாம், புலவியில் எறும்பும் தன் கையால் எழுச்சான். எறும்பு அது கையினாலே எட்டிச்சான், யானை அது கையினாலே எட்டிச்சான், நான் என் கையினாலே எட்டிச்சான். இதுல என்ன எறும்பு சின்ன நான் பெருசு நினைக்கப்படாது. கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு. தலைமகன் இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறான். படிப்புக்கு என்ன கிடையாது. யாரான் நாடாமான் உருளாமான் என்னொருவர் சாந்துணையில் அல்லாதவாய். சாகிற வரைக்கும் படிங்கள். சாகில் தமிழ் படித்து சாக வேண்டும். என் தன் சாம்பல் தமிழ் வளர்ந்து வேக வேண்டும். ஒத்த எழுதினார். நமக்கு தெரியாது எத்தனையும். அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? கால் அழுந்துச்சு. கொஞ்சம் பணம் கொடுத்து ஒரு பார்வை பார்த்தாரு சாமி. தூக்கி முடிஞ்சு கிடைச்சு போறீங்க. நம்ம வியாபாரம் பண்றோம், அதான் சிந்தர். சில நேரம் வாங்கிக்குவார், சில நேரம் வாங்க மாட்டார். நீங்க சாப்பாடு கொடுத்தா சில நேரம் சாப்பிடுவார், சில நேரம் உங்க மோதலே அழைச்சிருவார். ஒரு அரசியல் பிரியாணி வாங்கிட்டு வந்தார், விஷ்ணு பிரியாணி. உங்கள்கிட்ட கொடுத்தாரு, சாமி வாங்கி மோத என்னடா மோத அடிச்சு பாடாங்க. ஒன்றும் பேச முடியாது. நம்ம போற பொழுது அவர் எப்படி இருப்பாரோ தெரியாது. ஒரு நிகழ்ச்சி சொன்னா 2வது நிகழ்ச்சி. என்னுடைய ரொம்ப நெருங்கிய மாணவர், இன்னைக்கு அவருக்கே 50 வயசாச்சு. ஒரு மாணவர் கல்யாணம் ஆச்சு. அழகான மனைவி, அறிவுள்ள பொண்ணு. நான் கல்யாணத்துக்கு போயிருக்கேன், குழந்தை இல்லை. 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம் குழந்தை இல்லை. தண்ணிக்கு போகையிலே தலைமதிக்க பிள்ளை இல்லை. உன்னுடையதேன் உங்களுடையதேன் மற்ற என்னுடையதேன் உடையதோ இன்னடிசி புக்கடையின் தாமரைக்கை கூறாரும் செய்யவர் மக்களில் இங்கு இல்லாதவர். உங்க தங்கம் இருந்தன, செல்வம் இருந்தன, வீடு வாசை இருந்தன, குழந்தை இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. நலவுதான். 2 பேர் கண்ணீர் விட்டார்கள். இந்த பையன் புறத்து நேர கடந்த முடிவிட்டார். நம்ம மூத்த சாமி அப்படியே உட்கார்ந்திருக்கார். நேரம் போய் காலில் விழுந்தார். அவர் கண்டுக்கவே இல்லை. ஒரு பாட்டு ஜடம் மாதிரி உட்கார்ந்திருக்கார். இவர் எந்திரிச்சு கையை கட்டி நிற்கிறார். போடா, இதான் ஆசீர்வாதம். போடா. இவர் அப்படி போடாங்கிற போயிட்டாரு. இவர் என்ன பண்றது? அதான் உங்களை பைத்தியம். சித்தர்களை எல்லாம் பைத்தியம். ஏன் தெரியுமா நிறுத்தாது? நம்மளுக்கு இடம் கொடுத்தா நம்ம மனத்தை புரியும். உருவமாக எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், எங்க மாமனுக்கு வேணும், எங்க மாமிக்கு வேணும், எங்க அத்தைக்கு வேணும், எங்க சித்தப்பாவுக்கு வேணும், அது வேணும், இது வேணும். அவரை ஒரு வழியா நம்ம சம்சாரியாகிப்போம். இதுக்காக குட்டி விதைக்கு போராட்டாரு. இந்த பையன் தங்கமான பிள்ளை, சிவபூஜை பண்ற பையன் ஓடி வந்துட்டார். 2-3 மாசம் ஆச்சு. திரும்ப ஒரு தரம் போறார். திரும்ப அதே மாதிரி நின்றார். போராடுகிறேன். அன்னைக்கு வந்துட்டேன். நமக்கு அறம் கிடைக்கல.
சித்தம் போக்கு சிவம் போக்கு ஒண்ணு புரியது வந்துட்டார். ஆசை மூணாவது கண்ணுனாலும் தாய் கிட்டதானே புள்ள போகணும். அரிசினத்தால் இன்றதாய் அகற்றினும் மற்றவர்கள் அருள் நினைந்தே அழும் குளவி அதுவே போன்று இருந்தேது. குலசேகராட்டார் அம்மா வேண்டாம்னு தள்ளினா கூட குழந்தை அம்மானு தானே கண்டது. மூணாவது வரப்பட்டேன். சாமி இன்னைக்கு ரொம்ப நல்லா பார்க்கிறார். விட மாட்டேன். பன்னாடும் மழை பொழியால் என்று எதிர்கொள்வேன். நம்மளை விடமாட்டான் போல இருக்கு. சரி, உனக்கு என்ன வேணும்? குழந்தை வேணும். அந்த கிணத்துல போய் குளிச்சுட்டு வா. ஒரு பாலம் கிணறு இருந்து நான் பார்த்துருக்கேன். போயிருக்கேன். கிணத்துல போய் ஒரு வழியா குளிச்சுட்டார். குளிச்சுட்டு ஈரம் துணி அங்க வேஷ்டோட வந்து இருக்கிறார். சாமி குடியே பார்க்கிறார். பல பேர் நிற்கிறாங்க. குடி பார்த்தாரா? என்ன கேட்ட? குழந்தை. காக்கா பறந்துச்சு. ஆடு குட்டி போட்டுச்சு. பழம் உங்களுக்கு என்னமா புரிஞ்சுக்கா? காக்கா பறந்துச்சு, ஆடு குட்டி போட்டுச்சு, போலாம். இவருக்கு ஒன்றும் புரியாது. சாமி என்னமோ சொல்றாரு. காக்கா எங்க பறந்தது? வந்துட்டார். கடவுளே நுட்டிட்டார். வந்த அடுத்த மாசம் கர்ப்பம். கணக்கனுடைய சாமியை கும்பிட்டுட்டே இருக்கார். என்னைக்கு சனி பெயர்ச்சி நடக்குதோ அன்னைக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு. காக்கா பறந்துருச்சு. சனீஸ்வரனுக்கு வாகனம் என்ன? காக்கா. காக்கா பறந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு போயிடுச்சு. அதான் சித்தர் வாக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு காக்கா பறந்துருச்சு. ஆடு குட்டி போட்டுருச்சு. ஆடு குட்டி போட்டுருச்சுன்னா என்ன அர்த்தம்? உன் வீட்டுல பெண் குழந்தை நீங்க இந்த பெண் குழந்தை எப்பவுமே பாஸ் பண்ணிடுச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்க கணக்கு பட்டிசா. நான் சொந்த அனுபவம் ஒண்ணு சொல்லலாம். அவர் கூட அதை வந்து சொல்லிடுறேன். ஹிந்து ஆபீஸில் இருந்து நம்முடைய நண்பர்கள் ஒரு 7-8 பேர் மதுரையில். நாங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு கணக்கம்பட்டி சாமியை பார்த்துட்டு வருவோம். மதுரையை விட்டு ஒரு கார் எடுத்துட்டு புறப்பட்டோம். பழனிக்கு முன்னால கணக்கம்பட்டி. கணக்கம்பட்டியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள பழனி வந்து ஆயுடி அடுத்தாப்புல பழனி. காலையில போட்டு 20 மணிக்கு. இவருக்கு எப்படி வரவேற்பு போறாலும் தெரியல. போறாங்கன்னா போக வேண்டியதான். எல்லாம் 7-8 பேர் போனோமா. சாமியை கடற்பதி வா வா வாழ்ந்தார். பரவாயில்ல வா போன்னு சொல்லாம பார்க்கிறாரு. முருகா 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 7 பேர் போயிட்டார். பார்த்தார். ஒரு பனைமரம் கிடக்கு. தூக்கு. பனைமரத்தை இருக்காது. கையெல்லாம் துட்டு சிறாகி பனைமரத்தை தூக்கு. நாங்கள் 7 பேர் பனைமரத்தை தூக்குறோம். அது கனமா கிடங்க. பக்கத்துல உள்ள ஆளுக்கு ஒரு கையில கொடுத்தாள். கைத்த கட்டி தூக்கு. கைத்த கட்டி கைத்த முடிச்சு தூக்கு. தூக்குறோமா? தூக்கிட்டு வா. இவருக்கு கம்பீரமா முன்னால போக. நாங்க இந்த பனைமரத்தை தூக்கிட்டு போக கணக்கு பக்கத்துல வந்தாங்க. என் பக்கத்துல தோல்ல கைய வச்ச உடனே பனைமரம் கணக்காங்க. ஐயா நம்புறீங்களா? நம்புறீங்களா? தோல்ல கைய வச்சா கணக்கல. சித்தர்கள் அருள் கிடைக்குமானால் நாம் வினையை சுமக்கும் பொழுது வினை நமக்கு கணக்காது. கஷ்டம் வந்தா அவர்களுக்கு பக்கத்திலே போனால் அந்த வினை நமக்கு கணக்காது. தாய்மான சுவாமி சொல்லுவார், சும்மாளுமாய் என்னை சுமையாளும் ஆக்கினை. ஒரு பொண்ணு, கர்ப்பிணி பொண்ணு, வயிற்றுல புள்ள, தலையில தண்ணி போனான். தூக்கிட்டு வரலாம். ரொம்ப அழுத்தது, தலை வலிக்குது. எதுக்காக ஒரு சாமியாக வந்தார். தாய் அழுத்தா? ஆமா சாமி. குடத்தை இறக்கி வை. இவர் தோல்ல ஒரு துண்டு போட்டிருந்தார். துண்டு அப்படி சுத்தினாரு. சும்மாடாக்கினாரு. தலையில வச்சாரு. குடத்தை தூக்கி வச்சாரு. இப்ப சுமந்துதோ? ஆமா சாமி. இப்ப அழுத்த நான் போயிடுவாரு. அவ சுமைய அவதான் தூக்குறான். ஆனா நடுவில் ஒரு சும்மாட்ட வச்ச உடனே சுமந்தேயவே. நம்ம வினைய நம்ம தான் சுமக்கணும். குருநாதன், சித்தர்கள், சிவபெருமான் நடுவில் வந்து சும்மாடா இருந்தா வென சுமை இந்த ஆன்மாவுக்கு தெரியாது.
தாய்மானவர் பேசுகிறார். சும்மாடுவாய் என்னை சுமையாடுவாக்கினை, நீ சும்மாடா வந்திருந்த என்னை சுமங்கடாளா மாற்றிவிட்டேன். தோழி வச்சவங்க கணக்க எல்லா தோழையும் கொண்டுகிட்டே போற இன்னும் பேசுறாரு. என்ன பேசுறாரு புரியுது. அவர் வாரு பேசிட்டு இருக்காரு. யாரோட பேசுறாரோ பகவானை பற்றி அப்படி நாங்க பணமரத்தை தூக்கிட்டு இவர் பின்னாக வந்தமா அந்த பக்கத்து தோட்டத்து பகுதியிலிருந்து இந்த பக்கத்துக்கு வந்து போயிட்டார். பணமரத்தை போட்டுட்டார். காலம்பரை 8 மணி. அங்கே ஒரு கட்டடம் இருக்கு. சின்னதா ஒரு குட்டி சோறு, ஒரு 7 சோறு புரிய முடியும். அந்த செங்கலை பூரா எடுத்துட்டு வா. 7 பேர் போறோம். ஒவ்வொரு செங்கலா எடுத்தோம். கொண்டாந்து இங்கே போடு, இந்த பக்கம் கொண்டாந்து போடும். அங்க உள்ள ஒரு 60-70 செங்கல் எடுத்தாச்சு. எல்லாம் இங்க கொண்டாந்து போட்டாச்சு. சாமி இங்க வந்து உட்கார்ந்தாரு. அந்த செங்கலை வச்சு இவர் ஒரு வீடு கட்டுறாரு. செங்கலை வச்சு வீடு கட்டுறாருங்க. சவரு, அதுக்கு மேல சவரு, அதுக்கு மேல செங்கல் அழகா இந்த பக்கம் வச்சாரு, இந்த பக்கம் வச்சாரு. ஒரு சின்ன சவரு இந்த உயரத்துக்கு உண்டாக்கி விட்டாரு. சாயந்தரம் 4 மணி சாப்பிடனே. அவர் வாரம் பேசுறாரு, என்னமோ வேலை பார்க்கிறாரு. நாங்க அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் கூட பசிட்டேன். 4 மணி அதை கட்டிட்டு முன்னால வந்து ஏதோ சீரகத்து பெருமாள் படுத்த மாதிரி அப்படி பள்ளி கொண்டு படுத்துட்டார். கையை தரக்கி உடலிசை முடியை வைத்து உணலிசை பாரம் நீட்டி வடலிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடலில கடவுள் எந்தை அரவணைக்கு விடுமா கண்டு உடல் எனக்கு உருவமானோ என் செய்கேன் உலகத்தீரே. சீரகத்து பெருமாள் பள்ளி கொண்டதை பார்த்து தொண்டர்களின் பொழிகாட்டுவார் பாடின மாதிரி கம்பீரமா சாமி படைத்துட்டார். நாங்கள் இது போய் உட்கார்ந்துட்டோம். பேசாம உட்கார்ந்து ஒரு நாய் அங்க இருக்கவங்களுக்கு இருந்தாங்க. நாங்க இருக்கோம். நாய் ஒண்ணும் பண்ணாதுங்க, உங்களை ஒண்ணும் பண்ணாது. எங்க நாங்க எங்க போறது? சில வீடுகளுக்கு போறது வீட்டுக்காரர் சொல்வாரு, நாய் ஒண்ணும் பண்ணாது. உங்களை ஒண்ணும் பண்ணாதீங்க, எங்களை பயமாடி கொண்டு பேசாம இருக்கோம். நாய் வந்து நக்குது, இங்கே 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 எல்லாம் நக்குது. நாங்க சித்தரையில மாட்டி நிற்கிறோம். அவர் கவலைப்படாம படுத்துக்கிறார். நாங்க 7 பேர் தான் நட்டிட்டு போயிடுச்சு. ஒரு 5 மணி நான் மெதுவா எழுந்திருச்சு உட்கார உட்கார்ந்து 6 மணி எந்திருக்கிறார். நீங்க போகலாம். எந்திருக்கிறோம். காலில் போய் விழுந்தேன், கும்பிட்டேன். தான் மேற்கு நோக்கி ஒருத்த நிற்கிறான், அவனை கும்பிடு, நல்லா இருப்ப போ. இதான் எனக்கு ஆசீர்வாதம். மேற்கு நோக்கி யார் நிற்கிறார்? பழனியாண்டவன். ஐயப்ப சாமி கிழக்கு நோக்கி நிற்கிறார். பழனியாண்டவன் மேற்கு நோக்கி நிற்கிறான். பழனியாண்டவன் மேற்கு நோக்கி நிற்கிறான். அவனை கும்பிடு, நல்லா இருப்பேன். எனக்கு ஆசீர்வாதம் முடிச்சு. ஆனாளுக்கு என்னென்னமோ சொன்னார். வந்துட்டோம். இனிமேல் தான் கதை. வந்தமா எங்கள்ல ஒருத்தருடைய பையனுக்கு ஹார்ட்ல பெரிய தகராறு, வாழ்வு மாற்றணுங்கிறாங்க. இந்த காட்டுல வாழ்வு இருக்குல்ல, வாழ்வு ரீப்ளேஸ் பண்ணணும். பம்பாயில அவர் மாட்டிக்கிட்டார். பம்பாயிலிருந்து படையில வச்சு பாதுகாப்போட மெட்ராஸுக்கு கொண்டு வரோம். மெட்ராஸுக்கு கொண்டாந்து போதூர் ராமச்சந்திரா ஆஸ்பத்திரி டாக்டர் தணிகாசன் மிகப்பெரிய டாக்டர், புகழ்பெற்ற டாக்டர், கைராசிக்காரர், தர்மசாலி. அவர்கிட்ட கொண்டாந்து சேர்த்து பார்த்தா பூரா அப்படியே எடுத்து அந்த வார்ப்பை எடுத்துட்டு இன்னொரு வார்ப்பு உள்ள மாட்டன் 7-8 மணி நேரம் ஆபரேஷன் இருக்கிறார். 2004 இதெல்லாம் 2004. என்ன பண்றது? பணம் தரு. சரி, 5 லட்சம் ரூபாய் அவன் செலவாச்சு. ஆபரேஷன் பண்ணனாரு. சரியா போச்சு. நல்லா இருக்கு. எங்க வீட்டுக்கு ஒரு ஜோசியர் வந்தார். அவர் இந்த கதையை அவருக்கு சொன்னேன். அந்த ஆபரேஷன் பண்ணது யாரு தெரியுமா? இந்த 2வது பையனுக்கு.
நான் உண்மையை சொல்றேன். இப்போ கார்ல எப்போ 2004 இந்த ஜோசியர் கேட்டாரு, நீங்க எதையாவது போய் யாரையாவது பார்த்தீங்களா ஒரு கண்டன் அழிஞ்சிருச்சுன்னா? அவன் யாரு கணக்கை விட்டுச்சாங்க எல்லாம் பார்த்தேன். ஒரு வீட்டை பிரிச்சு விட்டு அடுத்த வீடு கட்டினாலே காட்டுல ஒரு வார்த்தை எடுத்துட்டு இன்னொரு வார்த்தை வச்சு உங்களை காப்பாற்றிட்டாரு அன்பீங்களா. அதுக்கப்புறம் எனக்கு கனகம்பட்டி சாமி எங்க இருந்தாலும் தூரத்துல போய் அவர் அனுப்ப மாட்டார். அவருங்க என்ன போயிட்டே இருப்பார். அங்க ஜீப்ல வருவார். எவ்வளவு ஜீப்பு கொண்டாங்க அந்த முன்னாடி முன்சீட்ல உட்காருவார். இப்படியே பார்த்துக்கிட்டே வருவார். நம்ம கொண்டுதான் திரும்பிக்குவார். எத்தனை முறை இது கனகம்பட்டி சாமி நம்முடைய சொந்த அனுபவம். இப்போ கண்டலூர்ல மாயாண்டி செட்டியாருடைய மகன் கருப்பையா செட்டியார்னு ஒருத்தர் கனகம்பட்டி சாமிக்காக கனகம்பட்டியில ஒரு கோயில் கட்டினார். சாமி இருக்கிற போதே சாமி இப்ப சமாதி ஆயிட்டார். சமாதி ஆகி ஒரு 4 வருஷம் இருக்கும். சமாதியான வந்து அங்க வைக்கணும்னு ஒரு கோயில் கட்டினார். அந்த ஊர்காரத்தை ஒத்துக்க அது எழுப கனகம்பட்டியில தான் நீங்க வைக்கணும். நீங்க கட்டினது அடுத்த சின்ன கிராமம், அங்க வைக்க கூடாது. தவறாக சரி, இது கனகம்பட்டியில சாமிக்கு சமாதி இருக்கு. ஒரு நாளைக்கு 1000கணக்கில் வந்து கும்பிடுறாங்க. இப்போ பௌர்ணமி அன்னைக்கு ஒரு 500 பஸ் வந்து நிக்குது. திரும்ப முடியல. சின்ன கிராமம் கனகம்பட்டி. இவருக்கு என்ன பேரு? கனகம்பட்டி பழனிசாமி. உடம்பு பூரா சந்தனம் பூசுவாங்க. அவர் பாடு வந்திருந்தார். இதெல்லாம் சொன்னேன். ஒரு அன்பர் என்கிட்ட கேட்டாரு, சரி இப்ப யாராவது சித்தர்கள் இருக்கிறாங்களா? இருக்க எசங்கி சாமி என்ன பேர். கோயிலுக்கு வருவாரு. நல்ல உடம்பு பளபளன்னு இருக்கும். ஒரு கோபம் தான் கட்டி இருப்பாரு. நம்ம கூட வந்தா ஒரு வேட்டி ஒரு துண்டை கட்டிக்குவார். அவருக்கு வேண்டிய ஒருத்தர் அவரை கூட்டிக்கிட்டு சபரிமலைக்கு போனார். இந்த எசங்கி சாமி கழுத்துல பெருசா சபரி ஆண்டவனுடைய அந்த திரு உருவத்தை மாற்றி இருப்பார். சின்னதா ஒரு உருவம். அதைத்தான் நம்ம உத்திராட்சம் போடுறதுல அப்படி மாற்றி இருப்பார். இவரை கூட்டிக்கிட்டு அவர் சபரிமலைக்கு போயிட்டார். சபரிமலைக்கு போனா இந்த சாமியை முன்னால நிக்க போட்டாங்க. சித்தர் உடம்பு சும்மா பல இருக்குது. நல்ல சந்தன வாசனை. நம்ம தினம் சோப்பு போட்டு குளிக்கிறோம், நமக்கு வேர்மலால் தான் நிற்குது. அவர் உடம்பு சந்தன வாசனை நிற்கிறார். அவரை கூட்டிக்கிட்டு போனவர் புதுக்கோட்டைக்காரர் காசின்னு பேர். அவரு இந்த யோகத்துல கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவர். வாசி யோகம் தெரிஞ்சவர். வாசி யோகம்னா மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்துவது. அது பெரிய கதை. நான் யோகம் போகிறேன். மூச்சு காற்றை நம்ம ரொம்ப வீணாக்கிறோம். வீணாக்காம ஒழுங்குபடுத்துறதுக்கு வாசி யோகம்னு பேர். அவர் கூட்டிகிட்டு போனாரா. இந்த சாமி எசப்பி சாமியை முன்னால நிக்க விட்டாரா. ஐயப்பனை கும்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. திரும்பி பார்த்தாரு, சாமியை காணாம. இப்பதான் நின்னாரு. இங்கதான் நின்னாரு. என்ன தாண்டிதான் போகணும். ஆனா காண மறந்துட்டார். இவர் சபரிமலையிலே எங்க போய் தேர்றது? எங்க பார்த்தாலும் ஆடை கருப்பாடையா தெரியும். யாரை அடையாளம் கண்டுபிடிக்கிறது புரியல. சாமி எங்க போனாரு? அங்க பார்த்து இங்க பார்த்து தேடி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வெளியில வந்து பொடிமரத்துக்கு பக்கத்துல அப்படியே நிற்கிறாரு. சாமி வந்து இதாகிறார். சாமி எங்க போனுச்சு? நான் ஐயப்பனோட பேசிட்டு வரேன். என்னிட இருக்காரு எசங்கி சாமி பேர். எங்க இருக்காரு தெரியாது. நம்ம நினைச்சோம்னா சில நேரம் வருவாரு, சில நேரம் அவர் வாழ்ந்து. நான் கொல்லிமலைகளா வர பார்த்தேன். முதல்ல கொல்லிமலையில நான் 3 மணி நேரம் திருமந்திரம் பேசினேன். என் பக்கத்துல உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தார். நான் பண்ண புண்ணியம். அப்பத்தான் சொன்னேன், நான் பேசுறதெல்லாம் தியரி, இது பிராக்டிஸ். அனுபவிக்கிறவர். அட்டாங்க யோகம், அட்டமா சித்தி, இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதின்னு 8 படி ஏறி போனவர்கள் அந்த சுவாமி. அவர் அப்படியே என்னை கட்டி பிடிச்சிருக்காரு. சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்காரு.
எங்க வருவாரு அவருக்கு தான் தெரியும். நம்ம இப்ப எங்க போறோம்? எடைக்காட்டு சித்தத்துக்கு போறோம். நாளைக்கு இதே மாதிரி சில அனுபவங்கள் சொல்லப்படும். இது ஒன்றும் படிச்சதில்லை, பட்டது. இடைக்காட்டு சித்தன். இந்த உலகத்துல 6 ஆதாரம் இருக்கு. ஒரு சின்ன யோகம். இந்த மூலாதாரம் இருக்கு. இது என்ன தெரியுமா? இந்த ஜலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு கீழே, இந்த மலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு மேலே, எருவிடும் வாசலுக்கு இருவிரல் மேலே, கருவிடும் வாசலுக்கு இருவிரல் கீழே. திருமந்திரம். அந்த இடத்துக்கு மூலாதாரம் பேர். அப்பா உடம்புல இருந்து அம்மா உடம்புக்கு பாய்ச்ச விந்து அந்த இடத்துல இருந்துதான் மேலையும் கீழையும் வளர்ந்தது. அதனால அதுக்கு மூல ஆதாரம் பேர். அதுக்கு மேல இந்த ஜலம் போற பாதை, ஜலம் போற பாதைக்கு நேர முதுகுத்தண்டில உள்ள புள்ளிக்கு சுவாதிஷ்டானம் பேர். அதுக்கு மேலே இந்த கொப்பூல், கொப்பூலுக்கு நேர முதுகுத்தண்டில உள்ள புள்ளிக்கு மணிபூரகம்னு பேர். இப்போ 3 ஆச்சா? இந்த நெஞ்சு காட்டு திக் திக்குன்னு அடிக்கிறதுல இதுக்கு நேரே முதுகுத்தண்டில உள்ள புள்ளிக்கு அநாககம்னு பேர். அதுக்கு மேலே இந்த கழுத்து, உள்நாக்கு அல்நாக்கு சேர்கிற இடம். ருத்ராட்சம் இங்கதான் படம். இந்த இடத்துல ருத்ராட்சம் பட்டு அந்த தண்ணி உடம்புல பட்டா கழுத்துக்கு மேல எல்லா பகுதியும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அதுக்காக ருத்ராட்சத்தை கழுத்துல இங்கே போட்டது. இந்த இடத்துல அது படணும். ருத்ராட்சம் மாதிரி மருந்து கிடையாதுங்க. இந்த காட்டுல இருக்கிறவங்க தலையில ருத்ராட்சம் மாற போட்டிருப்பான். ஏன்? பாம்பு வராது. தண்ணி பட்டு இது இந்த இடத்துல பட்டா இதுக்கு மேல உள்ள பகுதி பூரா ஆக்டிவா இருக்கும். இந்த காலத்துல உள்ள என்ன முட்டாளா? நம்ம தாங்க முட்டாளு. அவனை முட்டாளு நினைச்சிட்டு இருக்கிறோம். இதுக்கு பேர் என்ன? விசுத்தி என்று பேர். இந்த குங்குமம் கொண்டு வச்சிருக்க பாருங்க, நடுவிடம் 2 குடும்பத்துக்கு நடுவுல. இதுக்கு பேரு ஆக்ஞைன்னு பேர். சார் பேரெல்லாம் மறந்து போனோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாககம், விசுத்தி, ஆக்ஞை. இதுக்கு மேலே இந்த உச்சந்தலை பிரமரந்திரம்னு பேர். அதுக்கு மேலே 12 அங்குலம் துவாதசாந்தம்னு பேர். இவ்வளவுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் அடையாளம். இந்த மூலாதாரத்துக்கு யாரு அடையாளம்? பிள்ளை. உங்களின் சக்தி அங்கே உண்டாகும். மூலாதாரத்தில் 3 கனவை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து விநாயகர். இந்த சுவாதிஷ்டானத்துக்கு அதிபதி துர்மா, ஜனகோட பாதை. சரஸ்வதி அங்கே சக்தி. இந்த மணிபூரகம் மகாவிஷ்ணு. யாரு சக்தி? மகாலட்சுமி. இந்த அநாகரம் ஆறு ருத்ரன். டிக் டிக்னு அடிக்குது இல்ல, அதான் நம்ம சிதம்பரம் நடராஜா. நடராஜா ஆயுதேந்திரல இந்த அண்ணா கொண்டு வர்றேன். இதுக்கு அதிபதி ருத்ரன், அம்பாள் பார்வதி. இந்த கழுத்து விசுத்தி. இதுக்கு அதிபதி மகேஸ்வரன், அம்பாள் மகேஸ்வரி. இந்த பூர்வ மத்திய ஸ்தானம் இது சதாசிவன் ஆக்ஞை, சதாசிவன், அம்பாள் மனோன்மணி. இதுக்கு மேல பரமரந்திரன். இது ஒன்னனுக்கு ஒவ்வொரு ஊர். மூலாதாரங்கிறது திருவாரூர், சுவாதிஷ்டானம்ங்கிறது திருவானைக்காவல் தண்ணீர் ஜலம் வருவாங்க. இந்த கொப்பூர் இருக்குல்ல, அதுக்கு என்ன பேர் சொன்னேன்? மணிபூரகம்னு சொன்னேன். மணிபூரகம் திருவண்ணாமலை. அதுக்கு மேல இந்த பாட்டு திக் திக்குன்னு அடிக்குது. அதுக்கு நேரம் உள்ள புள்ளி சிதம்பரம். அதுவும் ஆடிக்கிட்டே இருக்கு, இதுவும் ஆடிக்கிட்டே இருக்கு. அது நின்று போனா உலகம் நின்று போயிடும், இது நின்று போனா எல்லாரும் நினைச்சுப்பாங்க. இது வந்து சிதம்பரம். இந்த இடம் விசுத்தி திருக்காடல். இந்த இடம் ஆக்ஞை காசி. பூர்வவந்தியவே காசி திருவிளையாடல் புராணம். இந்த உச்சந்தல வருவரந்திரம் மவுண்ட் கைலாசம். கைலாசம். அதுக்கு மேலே 12 அங்குலம் துவாதசாந்த தலம் மதுரை. சார், நீங்க மதுரையிலிருந்து வருவதற்காக மதுரையில் ரொம்ப வேதம் வச்சுங்களா? இல்லை. துவாதசாந்தம் பெருவழியில் துரிய கடந்த வராத மூலர் கலந்து உழைத்த
முதலே முத்தந்தருகவே முக்கச்சுடர்க்கு விழுந்திடும் மும்முலையாய் முத்தந்தருகவே. குமரகுருவர் சுவாமி பிள்ளை தமிழ்ல துவார சாந்தம்னு வார்த்தை வைக்கிறார். இதையெல்லாம் பத்தி பாடினார்கள். அவர் தான் இடைக்காட்டு சித்தர். ஆறாதார தெய்வங்களின் நாடு. இப்ப 6 ஆகாரம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகரம், விசுத்தி, ஆத்மை. 6 ஆகார தெய்வங்களை நாடு, அவருக்கும் மேலான ஆதியை தேடு. இதெல்லாம் மேலே யாரு? உச்சந்தல. அதுக்கும் மேலே யாரு? மதுரை சொக்கலிங்க பெருமான். 6 ஆகார சாமியை கும்பிடு, அதுக்கும் மேலே இருக்கிற தெய்வத்தை நாடு. 6 ஆகார தெய்வங்களை நாடு, அவருக்கும் மேலான ஆதியை தேடு. கூறான வர்த்த ஆனந்தத்தில் கூடு, கோஷம் மைந்தும் கண்டு குன்றே எரியாது. கோஷம்னா தெரியுமா? உடம்பு சாப்பிட்டாதான் இந்த உடம்பு. இதுக்கு அன்னமய கோஷம் உள்ள மூச்சு காற்று பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். 6 உடம்பு சொல்றாங்க. கோயில்ல உள்ள 6 பிரகாரம் இந்த 6 உடம்பா. இதையெல்லாம் பற்றி ஒரு சித்தர் பாடினார். அவருக்கு பேருதான் இடைக்காட்டு சித்தர். இல்லை, முக்கியமான செய்தி. இவர் யாருன்னு சொன்னேன், யாருன்னு சொன்னேன். அவங்களுக்கு என்ன வேலை? பார்க்கிறது. பாடுற சாவாரி இருந்திடம் பால்கர, சிரம் தண்ணீர் இருந்திடும் பால்கர, வேவாரி இருந்திடம் பால்கர, வெறும் வெட்ட வெடிக்குள்ளே பால்கர. சார் பசுமாட்டுல பாலை கறக்கிறதா, வெட்ட வெளியில பாலை கறக்கிறதா? நான் சொல்றது வெட்ட வெளியில பால் கறக்கிறது. அந்த பாலை கறந்தா நீ சாகாம இருக்கலாம். அந்த பால் தலையில இருக்கு. சாவாதி இருந்திடம் பால்கர, சிரம் தண்ணீர் இருந்திடும் பால்கர, வேவாதி இருந்திடம் பால்கர, வெறும் வெட்ட வெளிக்குள்ளே பால்கர, ஏப்பம் விடாமலை பால்கர. அந்த பாலம் சாப்பிட்டா ஏப்பம் வரும். நான் சொல்ற பாலம் சாப்பிட்டா ஏப்பம் வராது. ஏப்பம் விடாமலே பால்கர, வரும் ஏவன் விலகலை பால்கர. எவன் ஓய் போயிடுவான், தீம்பொறி ஓய்ந்திட பால்கர, பரசிவத்துடன் சேரவே பால்கர. எங்க சார் பால் கறக்கிறது கேட்கிறீங்களா? அதுதான் சித்தர் சொல்றேன். இந்த மூலாதாரம்னு சொன்னா, இந்த மூலாதாரத்துல ஒரு அக்கினி. இந்த மூலாதாரத்துல இப்படி மூடி இருக்கு. நம்ம சிவன் கோயில்ல சிவனுக்கு மேல நாகாபரணம் வைக்கிறவங்க அதான் கருத்து. நாகாபரணம் மாறி இப்படி மூடி இருக்கு. இந்த ஒரு பூ கூட அந்த மேல நாகலிங்க பூ பத்திரிகளா அப்படி மூடி இருக்கு. இந்த மூலாதாரத்தை அப்படி மூடி இருக்கு. நம்ம பிராணாயாமம் பண்ணி காற்றை உள்ள வச்சு கும்பகம் பண்ணலாம். இந்த காற்று உடம்புக்குள்ள போய் அப்படி குத்துற உடனே அந்த பாம்பு அப்படி மேல பாம்பு மாதிரி குத்துச்சு. உள்ளே இருக்கிற அக்னி புறப்படும். அதே மூலாதாரத்தில் 3 இடங்கள். கால்னா காற்று. காற்றால மேலே எழுப்பினா மூலாதார அக்னி புறப்படும். சுவாதிஷ்டானத்துக்கு வரும், மணிபூரகத்துக்கு வரும், அநாகரத்துக்கு வரும், விசுத்திக்கு வரும், ஆத்மைக்கு வரும். இந்த இடத்துக்கு வந்துட்டா அப்படியே நெருப்புமாய் இருக்கும். இந்த நெத்திக்கு பேரு சந்திர மண்டலம். அங்கே அமுதம் இருக்கும். இந்த வெப்பம் பட்ட உடனே அந்த அமுதம் அப்படியே உருகி பால் மாதிரி கொட்டு மூலாதாரத்தில் போய் கொட்டு. அப்படி கொட்டின உடனே அந்த பால் மூலாதாரத்தில் இருந்து 72,000 நாடிகள்ல பரவி உடம்பு நல்லா இருக்கணும். 1000 வருஷத்துக்கு உயிரோட இருக்கலாம். இதெல்லாம் திரும்ப சொல்றாரு சித்தர். அது கை ஒரு பால் கறக்கிறது. இந்த பசுமாட்டு மணியை குடிச்சு பால் கறக்கிறது இல்லை. இந்த தலையில இருந்து இங்க இருந்து பால் கறக்கிறது. சாவாரி இருந்திடம் பார்க்கிற, சிரம் தண்ணில் இருந்திடம் பார்க்கிற, வேவாதி இருந்திடம் பார்க்கிற, வெறும் வெட்ட வெடிக்குள்ளே பார்க்கிற. இது வெட்ட வெட்டானே உள்ளே எதுவும் வச்சிருக்கான் கிடையாது. ஏப்பம் விடாமலை பார்க்கிற. நம்ம பால் சாப்பிட ஏப்பம். சில பேர் ஏப்பம் விட்ட தெரு கூட கேட்டோம். ஏப்பம் விடாமலை பார்க்கிற, வரும் ஏமன் விலகலை பார்க்கிற. எவன் ஓடி போயிடுவான், தீப்பொறி ஓய்ந்திடம் பார்க்கிற,
பரசிவத்தோடு சேரவை பார்க்கிற கோணல் வாழ்கிற பார்ல. இன்னொன்னு பாக்கிய இருவளைய மாடுகளை விடு போனே கோன கோணல் இருவினை நல்வினை தீவினை 2 மாட்டையும் ஓட்டு. இன்னொரு மாடு இருக்கு, அதை பிடிச்சு கட்டு மனசுக்கு மாடு. ஊரெல்லாமே மெய்தாரியா பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கோம், புத்தி மேய்ச்சிக்கிட்டே சிவபெருமான தகுதி மெய்தாரியா எங்கெங்கயோ மனசு போகும். அப்புறம் பாவம் ஐயோ சிவபெருமான சொல்லிட்டோம், ஒரு நிமிஷம் கூட சிவனை நினைக்கல, எங்கெங்கயோ நினைச்சோமே தோழனியா. அதைத்தான் சொல்றார். இருவினையாம் மாடுகளை ஏகவிடு போனே உள் அழகு மனமாடந்து அடக்கி விடு போனே. இந்த மனசுங்கிற மாட்டை அடக்கு, மனமெனும் ஒரு மாடடைந்து தாண்டவர் போனே. முத்தி வாய்த்ததற்கு என்னடா தாண்டவர் போனே. தாண்டவர் போனா யாரு? தாண்டவம் வாழ்றது நடராஜா. இது நடராஜாவை பற்றி பாடுற பாட்டு. மனசு அடங்கிட்டா நிம்மதி, மனசு இறந்து போனா நிம்மதி, மனசு இறந்து போனா நிம்மதி. சினமிறக்க கற்றாலும் சித்தியலாம் பெற்றாலும் மனமிறக்க கற்றாலுக்கு வாயேன் பராபரமே தாய்மானார். கைலாசத்துக்கு போற பொழுது டோன்மோ பாசக நிற்கிற போது மனசு இறந்தது. நம்ம யாரு என்ன எங்கிருந்து வந்தோம் அவ்வளவு மறந்தது. ஆனா சுகமா இருக்கு, அதை விட்டு வர வேண்டாம்னு தோணும். இந்த ஷெர்பா தோல்ல கைய வச்சு கீழே இறங்கி வழிபட வச்சா கதை முடிஞ்சது. நம்ம அதுக்காக கீழே இறங்குவோம். அந்த இடத்துல மனசு சேர்த்து, மனசு இருக்கிற வரைக்கு நான் இன்னாருன்னு சொல்லுவா இல்லையா? அடுத்தவருக்கு அவர் வர்றாரு, அவர் என்னத்தான் பார்க்கிறாரு, அவர் யாரையோ பார்த்துட்டு போவார். நான் என்ன நினைப்பேன், என்னத்தான் பார்க்கிறார், என் சட்டையில ஒரு பீசம் இருக்கு, இதைத்தான் பார்க்கிறார். அவரு ரொம்ப தேவைப்படுது, கொஞ்சம் இடையே பார்க்கணும். நமக்கு மனசு சொல்லுதா இல்லையா? அப்படி இந்த மனசு அடக்கணுமா? மனமெனும் ஒரு மாடடங்கி தாண்டவர் கோனே முக்தி வாய்த்ததற்கு என்னடா தாண்டவர் கோனே. சினமெனும் ஒரு பாம்பிறந்தால் தாண்டவர் கோனே சித்தி என்று நினையேடா தாண்டவர் கோனே. கோபத்தை விடு, கோபம் சண்டானம். எவனுக்கு அவனுக்கு கோபம் வருதோ நீ முதல்ல கெட்டு போறே. அச்சத்தை வேட்டை தனிக்கு அழித்து விட்டால் அப்போது சாவு அங்கே அழிந்து போகும். மிச்சத்தை பின் சொல்வேன், சினத்தை முன்னே வென்றிடுவாய், மேதினியில் மரணம் இல்லை. பாரதி கோபத்தை ஜெயிச்சுட்ட மரணம் கிடையாது. நான் கோபம் வந்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இவன் என்னமோ இதுவரைக்கும் மனுஷனா இருந்த மாதிரி இனிமேல் இருக்காத. அடப்பாவி, கோபம் வந்தா நீதாண்டா கெட்டு போற, என்ன அவன்தான் கெட்டு போறான், நம்ம தான் கெட்டு போறோம். கோபத்தை அடக்கணும். எல்லா உலகம் எல்லா உயிர்களும் எல்லா பொருள்களும் எண்ணறிய வல்லாளன் ஆதி பரமசிவன் என்று சொல்லாலே ஆகுமே போனாரே. இந்த உலகத்தை எல்லாம் படைச்சது யாரு? பரமசிவன் படைச்சான். போனாரே, இத ஊருக்கெல்லாம் போய் சொல்லு. இதெல்லாம் ஒரு பாட்டு. சாபத்தினாலே எழுத்தறிவு இல்லாத இடையனாக பிறந்தவர்கள் இடைக்காட்டு. என்ன சாபம் தெரியல? ஏதோ இருந்தால் வாழ்ந்தால் கோணாரம் பிறந்தால் யாரோ சாபம் கொடுத்தாங்கன்னா படித்து வரல, ஒன்னும் படிக்க. அவர் இந்த பாட்டு கவனிச்சுட்ட. நம்ம 78 பட்டம், முன்பட்டம், பின்பட்டம், தம்பட்டம் அவளது தோன்று அவர் பாட்டுக்கு அர்த்தம் பார்க்க நம்ம ஆள முடியல, ஒன்னும் படிக்கல. சாபத்தினாலே எழுத்தறிவில்லாத இடையனாய் பிறந்தார். இடைக்காடுன்னு மதுரைக்கு பக்கத்தில் இந்த இடைக்காலர் 2-3 பேர் இருக்கிறாங்க. அந்த காலத்திலே ஒரு புலவர் இடைக்காலர் இருந்து திருவள்ளுவர் நூல் எழுதினாங்கல்ல, அதை பாராட்டி திருவள்ளுவ மாலைன்னு பாடினாங்கல்ல, அதுல முதல்ல பாடினது அவையார். அணுவை துளைத்தவள் கடலை புகட்டி குறுகத் தரிந்த குரல். அணுவை துளைச்சாலாம். அப்போ அணுவை துளைக்கலாம்னு ஔவையார் கண்டுபிடிச்சிருக்கான். ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சது 1940.
அணுவை பழக்கலாம்னு கண்டுபிடிச்சது. ஔவையார் அப்பவே சொல்லிட்டு அணுவை துளைத்து 7 கடலில் புகட்டி குறுகத்தறிந்த குரல். அடுத்தவர் கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தறிந்த குரல். அதை பாடினவர் இடைக்காரர். அவருக்கு அந்த காலத்தில் இருந்த புலவர். இடைக்காரன் புனக்கு தீர்த்த படலம் அப்படின்னு திருவிளையாடுகிறவர். இடைக்காரனை யாரும் மதிக்கலையாம். அவன் சிவபெருமானத்தை போனான். சிவபெருமானை, நீனும் புலவன் நானும் புலவன், புலவனை இந்த ஊர்ல யாரும் மதிக்கல, போ நீ இங்க இருக்காதே, இந்த கோயிலை விட்டு ஓடிப்போய். மதிக்காத இடத்துல இருக்கக்கூடாது. மதியாதார வாசல் மதித்தொழுகால் சென்று மிதியாமை கோடி பெறும், போ. சிவபெருமான் உடனே குண்டுக்காரப்பா மீனாட்சியை ஊத்திக்கிட்டு ஊர் கடைசியில போய் காத்துட்டார். மீனாட்சி கோயில் சிவனும் இல்லை, அப்பாடும் இல்லை, சாநித்தியம் இல்லை. மகாராஜா வந்து பார்த்தான், கண்ணீர் விட்டான், ஓடி போனான், விழுந்தான், அழுதான். சிவபெருமான் சொன்னார், அந்த இடைக்காரன் புலவன் போறான், அவனை கூட்டிக்கிட்டு வா, அப்பத்தான் நான் வருவேன். ராஜா அவங்கால போய் விழுந்து, நான் தெரியாம பண்ணிட்டேன், உங்களை மதிக்காதது என் கூட்டம், கூட்டிக்கிட்டு வந்து அப்புறம் சிவபெருமான் அந்த கோயில்ல இருந்து இந்த கோயிலுக்கு வந்தார். இந்த அந்த கோயிலுக்கு போனாங்கல்ல, அதுக்கு பேர் தெரியுமா? பழைய சொக்கநாதர் கோயில்னு இன்னைக்கு இருக்கு. பழைய வாழ்வு புதுசா கடவுளுடைய மேக பழைய புதுசு ஆதி சொக்கநாதர் கோயில். அதை பத்தார். அந்த இடைக்காலன் வேற, இந்த இடைக்காலத்து சித்தர் வேற. ஆனா ஒண்ணு, இந்த இடைக்காலத்து சித்தருக்கு பெருமாள் மேல ரொம்ப பக்தி. நாராயணா 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 பெரிய மந்திரம். நாராயண மந்திரம் அவ்வளவு சிறப்பு. நாராயணா நாராயணா அதிலே இருந்துட்டார். நீண்ட காலம் வாழ்ந்தார். குலசேகர பாண்டியன் காலத்திலே இவர் வாழ்ந்தார்னு சில பேர் சொல்றாங்க. அதுக்கான ஆதாரம் கிடையாது. அது அந்த இடைக்காலர். இந்த பேரு ஔவையாருங்கிற பேரு 3 பேர் வச்சிருந்தாங்க. ஒரு ஔவையார் சங்க காலத்து ஔவையார், இன்னொரு ஔவையார் விநாயகர் அகவன் பாடின ஔவையார், 3வது ஔவையார் வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் வான்கோழியம் பாடிய ஔவையார். அந்த ஔவையார் எப்படி வான்கோழியை பாடுகிறார்? காரணம் மயிலாக கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொருளார் சிறையை விரித்தாடினால் போதுமே கல்லாதான் நிறந்த கை. வான்கோழி வெள்ளக்கார காலத்துல தானே வந்துச்சு, இந்திய ஔவையார் இருந்துச்சு. 3 ஔவையார் SS வாசன் 3 ஔவையாரையும் சேர்த்து ஒரே அவியல் படமா எடுத்துட்டேன். அந்த 3 வேலையும் சேர்ந்துச்சு. பாரியாக ஔவையார் வேற, விநாயகர் பாடின ஔவையார் வேற, பிள்ளைகளுக்கெல்லாம் ஆத்தி சூடி கொன்றை வேண்டன் நல்படி அந்த ஔவையார் வேற. அது மாதிரி இடைக்காலன்னு பல பேர் இருந்திருக்கலாம். நாம் பேசுறது சித்தரை பற்றுவே. சிவபெருமானிடத்தை போயிட்டு நான் மற்றது எதுவும் உனக்கு வேண்டாம். போகம் போம், போக்கியம் போம், போச்சனம் போம், உண்மை போம், மோகம் போம், மூர்க்கம் போம், மோசம் போம், தாகம் போம், வேத முதலாகவங்கள் மேலானதென்று பல்கால் ஓடு பிரமத்து உற்றக்கால். பிரமமாகிற கடவுளோட நீ சேர்ந்துட்டீன்னா இதெல்லாம் எதுவும் உனக்கு தேவையில்லை, அவ்வளதையும் விட்டுறலாம். தூங்கரவன் கையில இருக்கிற அந்த விசிறி நடுவது மாதிரி நீ கடவுள்கிட்ட போயிட்டீங்கன்னா உன் பாசம் பூரா தன்னால நழுவிடும். இதெல்லாம் பார்த்து இப்ப அவர் வரலாற்றில் உள்ளவரை காலன் இடைக்காட்டில் பிறந்தவர். ஊர் பேரு காலன். ஞாபகம் இருந்தார். நானன் காலன். கண்ணப்ப நாயனாருடைய 2 தோழர்கள், ஒருத்தம் பேரு நாணன், ஒருத்தம் பேரு காலன். அங்கே பெரியவரானது. இவர் பேரு காலன். என்ன தொழில்? ஆடு நிற்கிறது, மாடு நிற்கிறது. கோனார் இடைக்காலன் பேர் வச்சாங்க. குற்றம் இல்லாத கோவலர்கள் பொற்கொடியே. கோவலர்கள் குற்றமே பண்ண மாட்டாங்களாம். ஆண்டாள் ஆட்சியார் சொல்கிறார், குற்றம் இல்லாத கோவலர்களும் பொற்கொடியே. புத்தர்கள் புனமையிலே போதலாய். திருப்பாவை இன்னும் ஆயிரத்தி மாசம் அம்மா புண்ணியத்துல திருப்பாவை ஞாபகத்துக்கு வருது. தியானத்துல ஆழ்ந்து போயிடுவான்.
மாடு மேய்க்க போவான், ஆடு மேய்க்க போவான், ஆடெல்லாம் மேய்க்கும். இந்த பிள்ளை இடைக்காலன் அப்படியே தியானத்தில் உட்கார்ந்து இந்த நெத்தியில இந்த இடத்துல பல காட்சிகள் தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்க. தியானத்தில் இருந்து வழிபாடு பண்ணினா இந்த பூர்வ மத்தியில பல காட்சிகள் தெரியும். போர்க்களம் தெரியும். போர்க்களத்திலே கிருஷ்ண பரமாத்மா தெரிவார். ஒரு பெரிய சித்தர் கொஞ்சம் பழகினேன். அவர் சொல்றார், எல்லாம் காட்சி இங்கே தெரியுமா? இந்த போர்க்களம் நம்ம கீதோபதேசம் அப்பொழுது இங்கே தெரியுமா? சிவபெருமான் காட்சி கொடுப்பார், மயில் தெரியும், முருகன் காட்சி கொடுப்பார். ஆனா இந்த அம்பாள் மட்டும் இதுவரைக்கும் காட்சி கொடுக்கவே இல்லை. சித்தர் பாலசுப்ரமணிய முதலியார் குடும்பத்திலே இருந்த சித்தர் 1974 அவரோட பேசுறேன். அன்னையிலிருந்து எனக்கு சித்தர்கள் தொடர்பு. அவர் ஒரு நாள் சொன்னார், அம்பாள் காட்சி கொடுத்துட்டா இந்த உடம்பு தாங்காது. அது ஒரு வாரத்தில் சொன்னேன். இந்த இடத்துல அம்பாள் பராசக்தி காட்சி கொடுத்துட்டா கூட்டிட்டு போயிடுவா, அவ்வளவுதான். இவர் தியானத்தில் உட்கார்ந்துடுவார். வைத்தியம், சோதிடம், ஞானம் அவ்வளவு எப்படியோ இவருக்கு வந்து உள்ள விழுந்து. எப்படி வந்தது? மேல போகர் போற போகரை பத்தி நாளைக்கு பேசலாம். பெரிய சித்தர், பழனி ஆண்டவனை பழனியில் கொண்டு வந்து வைத்த சித்தர் போகர். போகராகர் போயான்னு பேரு. சீனாவுக்கெல்லாம் போனவன் பெரிய ஆளு. நாளைக்கு அவரை பத்தி பேசுவோம். அந்த போகர் மேல போறார். இந்த புள்ள கீழே உட்கார்ந்து தியானம் பண்றத பார்த்துட்டார். இவன் பெரிய சித்தன்டா. போன பிறகு தொடர்பு வேற ஒண்ணும் இல்லை. ஞானம் பிறவியினால வரும். ராமலிங்க சுவாமிக்கு 5 கேது ஜாதகத்துல 5 கேது இருந்தா ஞானகாரகன். போன ஜென்மத்து ஞானம் கவுன்னு வந்து குறிச்சுக்கணும். இல்லைன்னா இவனுக்கு பாட்டு பாட முடியுமா? 5 கேது இருந்தா ஞானம் குறிச்சு. இந்த பிள்ளைய பார்த்தாரா ஓகர் அங்கே இருந்து இந்த பிள்ளைக்கு ஞானம், சித்தம் அவ்வளதையும் கொடுத்தார். ஜோசியம் எல்லாம் தெரிகிற மாதிரி அப்படியே தன் பார்வையினால இந்த சித்தராய் மாறி இருக்கக்கூடிய இந்த இடைக்காலருக்கு அவ்வளதையும் கொடுத்தார். இவருக்கு அதெல்லாம் தெரியாது. கொடுத்துட்டு கீழே இருக்கீங்க. இவர் முடிச்சு பார்க்கிறார். யாரோ ஒரு சாமியார் நிற்கிறார். சாமி பால் சாப்பிட்டீங்களா? சரி, ஒரு ஆட்டுப்பாலை கலந்து கொடுத்தார். மகாத்மா காந்திக்கு ரொம்ப பிடித்தமானது ஆட்டுப்பால். ஆட்டுப்பாலை கலந்து கொடுத்தார். குருநாதர் வாங்கி சாப்பிட்டு ஞானோபதேசம் பண்ணினார். அதோட ஒரு சித்தராக என்ன சாமி மக்களுக்கு உபதேசம் பண்ண, ஊர் மக்களை காப்பாற்று. சித்தர்களுக்கு நோக்கம் மக்களை காப்பாற்றுவது. பக்தர்கள் தங்கள் வழியை பார்த்து கொண்டு போவார்கள். சித்தர்கள் உலகம் வாழ தாங்கள் வாழ்வார்கள். நம்ம கூட வருவாங்க, மூலிகை சொல்லுவாங்க. சித்த வைத்தியத்துக்கு அடிப்படை யாரு? சித்தர்கள் தானே. கொரோனாவதெல்லாம் மனிதருக்கு சித்த வைத்தியத்துல இந்தியாவில் பல பேர் அதை வாங்கி சாப்பிட்டு தவிச்சுட்டாங்க. ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப பேர் இன்னைக்கு கஷாயம் போட்டு சாப்பிடுறாங்க. அது என்னென்னது சேர்க்கணும் ஒழுங்க. அவ்வளவு நம்ம அஞ்சலை பட்டி நம்ம பாட்டி வச்சிருந்தாலே அந்த அஞ்சலை பட்டியில உள்ளதை எடுத்து போட்டு அப்படி காய்ச்சி ஒழுங்கா சாப்பிடுறாங்க. சித்த வைத்தியம் ஊரா போற. ஜோசியம் கற்றுட்டாங்க. யாரு கொடுத்தா? போதர் கொடுத்தார் ஜோசியாரி. இந்த ஜோசியம் இருக்கே ரொம்ப முக்கியமானது, உண்மை. ஆனால் நம்ம பிறந்த நேரத்தை ஒழுங்கா எழுதியிருக்கணும். டாக்டர் குழந்தை பிறக்கிற போது முதல்ல நேரத்தை எழுதுவாரு. தாயும் பிள்ளையும் நிக்கணும், பாவம் 2 உயிரும் தப்பிக்கணும். அதற்கானே பார்ப்பாரு. பார்த்துட்டு வந்து உத்தேசமா எழுதுவார். நம்ம அதை வச்சு ஜாதகம் தயார் பண்ணுவோம். விவகாரம் புரியுதா? அதனாலதான் ஜோசியம் தப்பா. ஜோசியம் தப்பு இல்ல,
நேரம் குறித்து பல சமயம் நாங்க தேவ வாழ்க்கையில ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஜோசியர்கிட்ட போனோம். இந்த ஜோசியர் ரொம்ப பெரிய ஆளு. ஜாதகத்தை வாங்கி பார்த்தாரு. இந்த 7ஆம் இடத்துல யாரும் இருந்தா தேவன இல்லை. இந்த லக்னத்துல குரு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை, இல்லாததா சொல்ற. இந்த கூட வந்தவர் கெட்டிக்கார் அழகா கேட்டார், சாமி நீங்க சொல்றதெல்லாம் சரி, இன்ன இடத்துல இன்ன கிரகம் இருந்தா நல்லதுங்கிறீங்க, அவங்களை எல்லாம் அந்த இடத்துல தூக்கி போடுறதுக்கு என்ன செய்யணும்? ஆமா, இப்படி சொன்ன என்னையா இருக்கிறதுக்கு பலன் சொல்லுவியா? இப்படி இருந்தா நல்லது, அப்படி இருந்து இல்லையே, அந்த அப்படியெல்லாம் இருந்தா எவங்க கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. என்னங்க பல கஷ்டத்துக்கு தானேயா தர்றேன். இன்னொரு ஜோசியர் கைகள் போய் நிற்கிறாங்க. அவர் இப்படி பார்த்தாரு, இன்னும் 6 மாதத்துக்கு கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகி சரியா இதுக்கா உங்ககிட்ட வந்து. அப்ப என்ன தெரியுது? கிரகங்களை நம்ம இஷ்டத்துக்கு தூக்கி போட முடியுமா? முடியாதா? முடியாது. கிரகங்கள நேரத்தை பொறுத்து எல்லாம் மாறும். கிரகங்களை தன் இஷ்டத்துக்கு தூக்கி போட்டு உலகத்திலே பஞ்சத்தை மாற்றியவர் ஒரு சித்தர். அவருக்கு பெயர் விடைபாட்டு சித்தர். என்ன சார் கிரகத்தை மாத்தினா? ஆமா, அதைத்தான் இப்ப சொல்ல போறேன். இவரு ஜோசியம் தெரியுமா? உலகத்துக்கே ஜோசியம் போட்டு கண்டுபிடிச்சார். நம்ம பகுதியில, அதாவது இந்த பாண்டி நாட்டு பகுதி, அடுத்தாப்புல இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல கிரகங்கள் பக்கரிக்குது. பெரும் பஞ்சம் வரும். கிரகம் பக்கரிச்சதுக்கு என்ன காரணம்? மனுஷ குணம் கெட்டு போச்சு. நம்ம கெட்டு போனா கிரகம் பக்கருக்கு ஞாபகம் வச்சுங்க. நம்ம அயோக்கியத்தனமா பண்ணிட்டு எனக்கு ஜாதகம் சரியில்லைன்னா என்ன பண்றது? கிரகங்கள் பக்கரிக்கு. இந்த 4 வருஷம் பெரும் பஞ்சம். தங்கத்தை கொடுத்து தவிடு வாங்கி சாப்பிடுவாங்க. தங்கத்தை கொடுத்து தவிடு வாங்கி சாப்பிடுவான். சாப்பிடல, அப்படி பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சம் 12 வருஷத்துக்கு விட அதுக்குள்ள பாதி பேர் இறந்து போயிடுவான். இந்த 4 வருஷம் பஞ்சம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அப்படி வரப்போகுது யோசிச்சார். நிறைய ஆடு வாங்கின. எருக்கன் செடின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? சிவபெருமான் தலையில என்ன வச்சிருப்பாரு? எருக்கம்பூ. ஏன் எருக்கம்பூவை யாரும் வைக்க மாட்டாங்க? வீட்டுக்காரிட்ட போய் எருக்கம்பூவை கொடுத்த உதப்பாங்க. புரியுதா? அது யாருக்கு? சிவபெருமான். உனக்கு வேண்டாமா? என்கிட்ட கொடுத்தது நான் வச்சுக்கிறேன். எருக்கம்பூ வெள்ளருக்க சடை முடியான் வெறுப்படுத்த திருமை அப்படின்னு நம்முடைய கம்பரை பாடுவார். இவர் என்ன பண்ணாரு? ஆடுகளை பூரா எருக்கன் செடி சாப்பிட பழக்கினார். பாடுல எருக்கன் செடி கலந்து கொடுக்கிறது. ஆட்டை கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு, ஆடு கொஞ்சம் கொஞ்சமா பழகி, எந்த விஷத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா இந்த உடம்பு பழகி. காப்பிங்கிற விஷத்தை அப்படித்தானே பழகிட்டான். இப்ப உடம்புலையே காலையில மத்தியான ராத்திரி கைலாசியாருக்கு போனேன். காலையில ரொம்ப பேரு சிவபெருமானை எப்ப பார்க்கலான்னு கேட்கல. இந்த காப்பி கிடைக்குமா? காப்பி கிடைச்சா ஐயா சிவபெருமான். காப்பி கிடைக்க என்னதான் சிவபெருமான் பழகி உடம்பு எருக்கன் செடி படைக்கிட்டார். இப்ப ஆடு ஒரு 100 ஆடு, 100 ஆடு எருக்கன் செடியை தின்னு பழகிடுச்சு. அந்த பால் கறந்தது. இன்னும் ஒண்ணு பண்ணாங்க. இந்த பழக்குன்னு ஒரு தானியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கோயில்ல சாமிக்கு மேல கோபுரத்துல கலசம் வைப்பாங்க. இந்த கலசம் பார்க்கறதுக்கு சின்னதா தெரியும். மேல 7 பந்தம் 3000 இருக்கும். திருவண்ணாமலை கோபுர கலசம் 13 கலசம் 6 அடி உயரம். இங்க இருந்து பார்த்தா சின்னதா தெரியும். இந்த கலசத்துக்குள்ள என்ன வச்சிருக்காங்க தெரியுமா? வரகு. வரகு ஒரு தானியம். இந்த வரகுங்கிற தானியத்தை இதுல முழுக்க கொட்டி அடைச்சிருவாங்க. அடைச்சு தூக்கி வச்சிருவாங்க.
இது என்ன தெரியுமா செய்யும்? 12 வருஷத்துக்கு வரவு நல்லா இருக்கும். மேல உள்ள மின்னோட்டம் மின்னல் அவ்வளதையும் காப்புன்னு இழுத்துக்கும், இடிபடாது. நம்மால் இந்த விவரம் இல்லாம தான் பண்ணியிருக்காங்க. அங்கே 12 வருஷத்துக்கு அப்புறம் வரவு எப்படி போகுது. அதுக்காகத்தான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்றாங்க. வரகு பார்த்துங்கிறான், வரகுங்கிற தானியம். இவர் என்ன பண்ணாரு? குருவரகுன்னு அதுக்கு பேரு இலக்கியத்தை. அது நிறைய வாங்கினார், மண்ணோட கலந்தார், வீடு கட்டினார். அந்த காலம் மண் குடிசை தானே, எல்லா பக்கத்திலையும் வரகு வச்சு மண் குடிசை கட்டிட்டார். பெரிய மண், அங்க இருந்து இங்க வரைக்கும் மண். என்ன சேர்ந்திருக்கு? வரகு தானியம் உள்ள சேர்த்தாச்சு. குறை இருந்துச்சு, வழி வழி இருக்காது, முடிஞ்சு. பஞ்சம் சாப்பிட ஆடு மாடெல்லாம் செத்து போச்சு. இவர் விட்ட ஆடு எருகஞ்செடியை சாப்பிட்டு தப்பிச்சிருச்சு. எறும்பு முளைச்சு. உங்களுக்கு சொன்ன தப்பாடு சொல்ல மாட்டீங்க. பொய் சாப்பிட்டு சொன்ன வீட்டில எருக்கு முளைக்கும். பஞ்சத்திர முளைக்கிற எருக்கு அங்கே முளைக்குமா? வேதாளன் சேருமே, வெள்ளருக்கம் பூக்குமே, பாதாள மூலி படருமே, மூதேவி சென்று இருந்து வாழ்வாளே சேடன் குடி புகுமே, மந்து ஓரம் சொன்னார் மனை. மண்டுல போய் பொய் சாட்சி சொன்னா இதெல்லாம் நடக்குமா? இப்படியெல்லாம் நடந்தா நம்ம ஊர்கள் எல்லா ஊர்லையும் பாம்புறேன். நம்ம இருக்க முடியாது. கொஞ்சமா பொய் சாட்சி சொல்லி இருக்கோம், அப்பொழுது சொல்லி இருக்கோம். வேதாளன் சேருமே, வெள்ளருக்கம் பூக்குமே, பாதாள மொழின்னு அது கூடமா. மூதேவி போய் உட்கார்ந்து சௌக்கியமா இருப்பான். மூதேவி சென்று இருந்து வாழ்வாளே. சேடன்னா பாம்பு, சேடன் குடி புகுமே, மந்து ஓரம் சொன்னாத மணி. எல்லா பக்கத்திலையும் ஒண்ணு கிடைக்கல. இவர் விட்ட ஆடுகள் எருக்கஞ்செடியை சாப்பிட்டு நல்லா, அந்த வாழை சாப்பிட்டு இவர் நல்லா. ஆச்சரியம். இந்த ஆடு என்ன தெரியுமா செய்யும்? உடம்பு அரிக்கும். நீங்க எதுக்கும் பார்த்து சாப்பிட்டா உடம்பு அரிக்கும். உடம்பு அரிச்ச உடனே இந்த சுகத்துல போய் இந்த ஆடு அப்படியே புடிச்சு சொரியறதுக்கு ஆள் கிடையாது. இல்ல, ஆட்டுக்கு என்ன கை கால இருக்க முடியல. அதனால சுகத்துல போய் அப்படி உரசும். அப்படி உரசி உரசி சொரிஞ்சுக்கும். சொரிகிற போது சுகத்துல இருக்கிற வரை இருக்குல்ல, கொலை வரான்னு உதிரும். இவர் அதை எடுத்து சமைச்சு இவர் சாப்பிட்டுக்குவார். ஆட்டுக்கும் போடுவார். கெட்டிக்கார விஷயம் நல்லா இருக்காரு. நவகிரகங்கள் 9 அங்க பார்க்குது. நம்ம 9 பேர் பத்திரமா இருக்கிறோம். இன்னைக்கு பெரிய பஞ்சம் வந்துருச்சு. எல்லா மக்களும் சாகுறாங்க. ஆனா இந்த ஆள் மட்டும் நல்லா இருக்காரு. அது எப்படி? இடைக்காலர் சித்தர் நல்லா இருக்காரு, உடம்பு நல்லா இருக்கு. என்னென்ன சாப்பிடுறாரு? 9 கிரகம் வந்துருச்சு. இவர் வாசப்படுகிற வரிசை. நீ யாரு? சூரியன். நீ சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. பின்னால் அடிக்கிறது யாரு? ராகு, கேது. 9 கிரகம் இவர் வீட்டு வாசப்படி சித்தன் வந்து நிற்கும். இவர் நாளை வரவேற்று உள்ள உட்கார வச்சேன். உங்களுக்கு என்னவாது நான் சாப்பிட கொடுக்கணும். என் வீடு தேடி நீங்கள்லாம் வந்துருக்கிறீங்க. உங்களுக்கு நான் சாப்பிட கொடுக்கணும். நீங்கள்லாம் சிவபெருமான் கட்டளைப்படி செயல்படக்கூடியவர்கள். அதனால ஆசது நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாதவருக்கு மிகவே. வாங்க உள்ள உட்காருங்க. ஆண்டு பார்த்த ஆடு என்ன சாப்பிட்டு எதிர்த்து எதுக்க பால் சாப்பிட்டா என்ன ஆகும்? அப்படியே சுத்தும். பால் சாப்பிட்டு பார்த்தாங்க அப்படியே மயக்கம் வரும். அப்படியே தூக்கிடுவாங்க. எந்திரிக்கிறதுக்கு 5-6 மணி நேரம் எருக்கம் வாழ். ஆடு அதை சாப்பிட்டது. எருக்க செடி, ஆட்டு பால், அந்த எஃபெக்ட் சேர்மாடியா. நம்ம வீடுகள்ல குழந்தைக்கு பால் கொடுக்கிற தாய்மார்கள் சாப்பாட்டை பத்தியமா வச்சிருந்தாங்க. என்ன இவர் சாப்பிடுறது குழந்தைய பாதிக்கும். அதுக்காக தனியா தாய்க்கு குடியிருந்த கோயில்னு கும்பிடு போடுறோம். இந்த ஆட்டு பாலை வைத்தாரா, 9 பேரத்தை உட்கார வச்சாரா, ஆளுக்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்தார். சூரிய பகவான் வாங்கி சாப்பிட்டார். அப்படியே சுற்றி
கண்ணதாசி அழகா பாடுவார். ஊட்டி கொடுத்தா நீ ஒரு ரவுண்டு உலகம் சுத்துது, பல ரவுண்டு அப்படி சுற்றுது, தூக்கம் வருது. 9 கிரகம் படுத்து தூங்கிடுச்சு. இந்த அங்க சூரியன், அது சந்திரன், இது சரி, ராகு கேட்டெல்லாம் தூங்கிடுச்சு. இவர் ஜோசியம் படிச்சவரா? எந்த இடத்துல எந்த கிரகத்தை போட்டால் நாட்டுக்கு மழை வருவோம், அந்த இடத்துல அந்த கிரகத்தை தூக்கி கரெக்டா போட்டுட்டார். இந்த 12 ராசி இருக்குல்ல, 12 ராசியில கடக ராசியில சூரியன் இருந்தா நல்லது, தூக்கி அங்க விடு. அந்த ஆள் நல்லது தூக்குறத கரெக்டா போட்டுட்டார். ஜோசியர் தெரிஞ்சவர் இடைக்கால மழை கொட்டு கொண்டு கொட்டி போச்சு. இது 9 நல்லா தூங்கிட்டு இருக்கு. ஆச்சரியம், மழை வேட்டி விளைச்சல் வந்துருச்சு. முடிச்சு பார்க்கிறாங்க, எப்படி இடைக்கால காலில் விழுந்தார். உலக நன்மைக்காக உங்களை நான் தான் அமர்த்தினேன், உங்களை தகுந்த இடங்களில் வைத்தது நான் தான். உலகம் பாட வேண்டும் கருணை காட்டுகள். இவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு 9 கிரகமும் போயிடுச்சு. கிரகங்களை எப்படி இருந்தால் தேவையோ அப்படி மாந்தி போட்டு பூமியை செழிக்க வைத்த கருணை வள்ளல் பஞ்சம் தீர்ந்தது. அவனுக்கு பெயர் இடைக்கால சித்தர். ஒன்னே ஒன்று சொல்லிவிட்டு முடிக்கிறேன். வைஷ்ணவர் பெருமாளை கும்பிடுறவர். அங்கிருந்து ஒருத்தர் வந்தாராம், சாமி நீங்க சித்தர், பெருமாளை கும்பிடுறவர், பெருமாள் அவதாரம் 10, அதில் எந்த சிறப்பான அவதாரம் 3 சொல்லுக்கும். 10 அவதாரம் தெரியுமா? முதல்ல பெருமாள் மீனா வந்தார், மச்சாவதாரம், மீன் தண்ணீர் இறங்குறது. அதுக்கப்புறம் ஆமையா வந்தார், தண்ணீரையும் தலையிலையும் கிடக்கும், வளர்ச்சி பாருங்க. அதுக்கப்புறம் 3வது பன்னை தரையில. 4வது நரசிங்கம், அது பாதி இது பாதி, மனுஷன் பாதி மிருகம் பாதி. முதல்ல கூட்டணி வச்சவது நரசிங்கம், மனுஷனும் மிருகமும் சேர்ந்து கூட்டணி. 4வது. 5வது கட்டையா குட்டையா வாமன் அவதாரம். 6வது அவதாரம் இதுக்கு அடுத்தாப்புல, இதுக்கு அடுத்தது 6வது அவதாரம் பரசுராம அவதாரம். 7வது அவதாரம் ராமாவதாரம். 8வது அவதாரம் பலராம அவதாரம். 9வது அவதாரம் கிருஷ்ணாவதாரம். 10வது அவதாரம் கல்கி. இனிமேல் தான் குதிரையை தேடிட்டு இருக்க. குதிரையை கண்டுபிடிச்சு வந்துட்டா இந்த உலகம் முடியும். கல்கி அவதாரம். 10 அவதாரம் எல்லாம் விராஜுவல், அப்படியே வளர்ச்சி. நல்ல கேளுங்க, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் இருந்தது, அப்புறம் தரைக்கு தண்ணி இருக்கும், அப்புறம் தரைக்கு, அப்புறம் குட்டையான மனுஷன், அப்புறம் கோபக்கார மனுஷன், பரசுராமன் கடுங்கோபம், அதுக்கப்புறம் தான் ராமர் உயர்ந்த மனிதன். இந்த 10 அவதாரத்துல சிறப்பான அவதாரம் 3 அவதாரம் நீங்க சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. 3 அவதாரம் படிச்சு தெரிகிற அவதாரம் ராமர், வெரி குட். கிருஷ்ணன் அவருக்கு முடியுமா? இந்த 3வது யாரை வச்சது? மச்சாவதாரம். என் 3வது எங்க வைக்கிறது? யாராவது சொல்லுங்க. நரசிங்கமா? நரசிங்கமா ஐயா, 100-200 வார்த்தைங்க. இதற்கான இடைக்காடல் சொன்ன ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், நரசிம்மாவதாரம். ஏன் தெரியுமா? ராமாவதாரத்துல அவரு நினைச்சா ராமனை அப்பவே சமாதானம் பண்ணாங்க. எது சார் இத்தனை வருஷம் இருக்கணும்? ஒரு மனுஷன் எப்படி வாழணும், ஒரு அப்பாவுக்கு பிள்ளையா எப்படி இருக்கணும், சீதைங்கிற ஒரு பொண்ணுக்கு கணவனா எப்படி இருக்கணும், தம்பிகளுக்கு அண்ணனா எப்படி இருக்கணும், வசிஷ்டருக்கு சீடனா எப்படி இருக்கணும், உலக மக்களுக்கு வாழக்கூடிய வாழ்க்கையை காட்டுவதற்காக நீண்ட காலம் வாழ்ந்த அவதாரம் ராமாவதாரம். கிருஷ்ணாவதாரம் பரிபூர்ணம், கடவுளாவே வந்திருப்பார், எல்லாம் மாயெல்லாம் பண்ணுவார். கிருஷ்ணாவதாரம். நரசிங்காவதாரம். ராமாவதாரத்தில் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற ரொம்ப நாள் ஆச்சு, ராவண சம்ஹாரம். கிருஷ்ணாவதாரத்தில் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற ரொம்ப நாள் ஆச்சு. நரசிங்கம் வந்தது
வென்றது சென்றது. நாளை என்பது நரசிங்கத்துக்கு கிடையாது. வந்தால் வென்றால் சென்றால். நரசிங்கத்தை போய் விரும்புத்தீங்கன்னா உடனே உன்னுடைய துன்பங்கள் தீரும். நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாழும் வாழ்வதே ஆழ்வார் வாழ். இப்ப யாரு முன்னவராக சொன்னேன்? ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர். இதே இடைக்காட்டின் சித்தர் எப்படி தெரியுமா சொன்னார்? ஏழை இடையன் இடிச்சவாயன். அதான் சித்தர் வாக்கு. நீ புரிஞ்சுக்கோ. ஏழை இடையன் இழிச்சவாயன். ஊர் மக்களுக்கு புரியுது. ஏழைன்னா யாரு? ராமன். சார் ராமன் ஏழையா? ஆமாங்க. மகாராஜா தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளையாக பிறந்துட்டு 14 வருஷம் காட்டுல கனியவும் கிழங்கையும் சாப்பிட்டானே, அவன் ஏழைதானே. சரி, பட்டத்துக்கு வந்தான். சீதாதேவியை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் வெறும் கர்ப்பப்பாயில படுத்து மனைவி இல்லாம ஒருவேளை சாப்பிட்டு தவன் கிடந்தான். அதனால ராமனுக்கு பெயர் ஏழை. இடையன் நமக்கு நல்லா தெரியும். யாரு? நம்ம கிருஷ்ணர். இடையன்னா என்ன அர்த்தம்? இடைக்குலத்தில் பிறந்தவன் அர்த்தமா? தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் நின்று மனிதர்களை தேவன் இடைக்கு உயர்த்தியவன் இடையன். எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான். இங்கிவனை யான் பெறவே என்னதான் செய்திருந்தேன். இடையில்னா என்ன அர்த்தம்? தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நடுவில் இருந்து மனிதர்களை தேவநிலைக்கு உயர்த்தியவன். பகவத்கீதை கூட அவனே நம்மளை உயர்த்தத்தானே பகவத்கீதை. மூணாவது இழிச்சவாயன். நரசிங்க எப்படி இருக்கும்? வாயப்பட்டு இருக்கும். சிரிச்சபடி சிரிப்பாது சிரிப்பு போகும். அதனால என்ன சொன்னார்? ஏழை இடையன் இழிச்சவாயன். ராமன், கண்ணன், நரசிங்கம். நிறைய செய்திகள். மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு. இடைக்காட்டின் சித்தர் அங்கு சமாதியாக இருக்கிறார் சில பேர் சொல்றாங்க. அதுக்கு எதிர்க்காக ஒரு சர்ச் இருக்கு. இவர் பாருங்க, சர்ச்சில படுது. சர்ச்சில பணம் போட்டோ போட்டு அத்தனை பேர் இங்க கும்பிட்டு விட்டு பணத்தை அங்க போறாங்க. சபரிமலையில் மூட்டகத்தி போய் எரிமேலியில பாவல் சமாளிக்கு பணம் கொடுக்கிற மாதிரி சர்ச்சு சத்தம் போது நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நான் ஒன்றும் பணம் தான் போறேன். என்னங்க, இடைக்காட்டின் சித்தர் ஒரு சமாதி, திருவிடமல்லூர் ஒரு சமாதி இருக்கு. இடைக்காட்டின் சித்தர் திருவிடமல்லூர் தான் சமாதின்னு சொல்றாங்க. திருவண்ணாமலையில ஓவர் சொன்னபடி ஒரு சமாதி இருக்கு. 3 இடங்களில் இவருடைய சமாதி இருக்கிறது. இடைக்காட்டின் சித்தர் என்பவர் மக்களுக்காக ஒன்றும் தெரியாதவராக வந்து எல்லாம் அறிந்து கிரகங்களையே மாற்றி போடக்கூடிய அளவுக்கு சித்தினாலே சிறப்பு பெற்றவர். அதனாலே 18 சித்தர்களில் இவர் சேர்க்கப்பட்டார். சித்தர்கள் எத்தனை பேரு? 18 சொல்றோம். எத்தனையோ பேர் இருக்காங்க. என்கிட்டயே 108 சித்தர் லிஸ்ட் இருக்கு. ஆனா அந்த காலத்துல 18 ஒரு நல்ல நம்பர். சபரிமலையில படி எத்தனை? 18. மகாபாரதம் எத்தனை நாள் நடந்தது? 18 நாள் போர் நடந்தது. அது ஒரு நல்ல நம்பரா. 18 சித்தர்கள் நாங்கள். சித்தர்களுக்கு கணக்கே கிடையாது. நம்ம கூட இன்னைக்கு வாழக்கூடிய சித்தர்கள் ரொம்ப பேரு, ஆனா வெளியில வர மாட்டாங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒன்னே ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். கோயம்புத்தூர் பக்கத்துல பொள்ளாச்சி. பொள்ளாச்சியில அதுக்கு கொஞ்சம் தூரத்துல செங்குட்டை பாளையம் இருக்கலாம். யாராவது போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். செங்குட்டை பாளையம். செங்குட்டை பாளையத்துல ஒரு மராசுதார் குடி. மராசுதார் பெரிய கோடீஸ்வரர் கவுண்டர். கோடீஸ்வரர் கும்பன் சொல்லவா? இந்திய நாட்டில நிதியமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம் அவங்க தாத்தா வீடு அது. சி சுப்பிரமணியம் பிறந்த வீடு அது. சொந்த ஊருக்கு செங்குட்டை பாளையம். அந்த வீட்டுக்கே போயிட்டேன்.
அங்க உள்ளவர்களை பார்த்து சாப்பிட்டேன். நமக்கு வீட்டுல சாப்பிட்டதை விட ஊர்ல சாப்பிட்டதுல அதிகம். நமக்கு தலையெடுத்து கடவுள் அப்படி கொண்டு விட்டாரு. செங்குட்டை பாளையம் பெரிய ஜமீன் ஹவுஸ். அங்கே செங்குட்டை பாளையத்துல ஒரு சின்ன பையன். அந்த பையன் இன்னைக்கு இருந்திருந்தா அவனுக்கு வயசு 125. இந்த சின்ன பையனுக்கு சின்ன சாமின்னு பேர் வச்சாங்க. குடும்பத்தில் சின்னோன்னு கூப்பிட்டாங்க. சின்னம். இந்த சின்னம் செங்குட்டை பாளையத்துல வெளியில வருவான். ஒரு சாமியார் அங்கே இருந்து சட்டைய தலையில கவுத்துட்டே போவார். இந்த சின்ன பிள்ளை 5 வயசுக்குள்ள இந்த சாமியை பார்த்துட்டே இருப்பான். தலையில சட்டி, பரமஞானி சித்தர். சட்டியை தூக்கிட்டு ஒரு வீட்டு வாசப்படியில போவார். அம்மா பிச்சை போடுங்க 3 தடவை சொல்லுவாள். இல்லையா போயில அடுத்த வீடு 3 தடவை இல்லை, அடுத்த வீடு 3 தடவை முடிஞ்சது. சட்டியை தலையில வச்சு படுத்துருவார். சாப்பாடு போட்டா உண்டு, இல்லை அன்னைக்கு ஏகாதசி. இந்த பிள்ளைகளை பார்த்துட்டேன். 3 வீட்டுல கேட்கிறாரு, கொடுத்தா சாப்பிடுறாரு, கொடுக்கலன்னா படுத்துக்கிறாரு. இவன் பக்கத்துல போய் நிக்கிறான். இவனை தொட்டு கூப்பிட்டு அப்படியே பார்க்கிறாரு. சட்டிச்சாமின்னு அவருக்கு. இந்த சின்ன இந்த சட்டிச்சாமி தான் எனக்கு ஞானத்தை கொடுத்தார். 3 வீட்டுல போய் கேளு, அதுக்கு மேல கேட்காதே, சாப்பாடு முக்கியம் அல்ல, எனக்கு ஞானத்தை கொடுத்தார். இந்த சின்ன யாரு தெரியுமா? இந்த சின்ன சாமி யாரு தெரியுமா? சிற்பகாரந்தா. திருப்பராய்த்துறையிலே மிகப்பெரிய ஒரு கல்லூரியை கட்டி இன்னைக்கு 57 பள்ளிக்கூடங்கள், 7 கல்லூரிகள் மிக சிறப்பாக ராமகிருஷ்ணருடைய பாதையில் நடக்கின்றன. அதை உண்டாக்கி வைத்த சுவாமி சிற்பகானந்தா இன்னைக்கு இருந்தா அவருக்கு 125 வயசு. அவர் எழுதுகிறார், 3 சித்தர்கள் என்னை உருவாக்கினார்கள். ஒருவர் சட்டிச்சாமி, இன்னொருவர் சாது சுவாமி, 3ஆமவர் ரமண பகவான். சாது சுவாமி, சட்டிச்சாமி. சாது சுவாமி யாரு தெரியுமா? பழனிக்கு போயிருக்கீங்களா? பழனியில அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்துக்கு பேரு சாது சுவாமிகள் மடம்னு பேரு. இந்த பழனியை சுத்தி வர்றீங்கல்ல, இருவரை வர்றீங்கல்ல, அங்க இந்த விஞ்சுக்காக காத்து கிடக்குறீங்கல்ல, அதுக்கு எதிர்த்தாப்புல பார்த்தா சாது சுவாமிகள் மடம். சாது சுவாமி யாரு தெரியுமா? பழனிக்கு போவாராம், பழனி ஆண்டவனை பார்ப்பாராம், கண்டியும் கொண்டு நிற்பாங்க. அவர் ரொம்ப அழகா இருப்பானுங்க, ரொம்ப பேரழகு. கண்டாலும் அனங்கவரும் முண்டிதமாம் சிறந்தடகும் காணல் காணல் கொண்டாடல் தக்கது நீற்றடகும் கண்டிகையின் கோலச்சீரும் பண்டாய நான்மறை கோவணச்சீரும் கொண்டு படபடவி மேவும் தண்டாயுதம் பெறுவான் திருவழியே அகங்குழைந்து தடைத்து வாழ்வான். பழனி அப்படி இருக்கும். பழனி ஆண்டவன் பார்ப்பார், கண்ணீர் விட்டு அழுவார், 1/2 மணி நேரத்துக்கு நிற்பார். இப்போ நின்று கோயிலில் நிற்கப்படாது, சாமி கும்பிடாதே. நாங்கள் அதுக்குன்னு ஒரு அரசாங்கம் வச்சிருக்கோம். சாமி கும்பிடாதே, கோயிலுக்குள்ள நிற்காதே, கேமரா பார்க்குது. நான் ஏன் நின்றுட்டேன், உண்டிக்கு சர்ச்சைக்கு வாங்க அவங்க கூப்பிடுறாங்க, மசூதிக்கு வாங்க இவங்க கூப்பிடுறாங்க, சாமிக்கு நிற்காதேன்னு நாங்க விரட்டோம். இந்த பாவத்தை எப்போ போய் தீர்த்துக்க போறோமோ தெரியல. அவர் 1/2 மணி நேரத்துக்கு நின்று கும்பிடுவாரா சாது சுவாமி. எப்ப? 1942 சின்ன பிள்ளையா இருந்தாங்க. அப்படியே கும்பிடுவாங்க. கும்பிட்டு வருவாராம், திரும்பி பார்ப்பாராம். யார? பழனி ஆண்டவன். கண்ணீர் விடுவாராம். ஏன் சாமின்னு கேட்டா, இவரை இனிமேல் நாளைக்கு தானே பார்க்க போறேன், தினம் பார்க்கிறது, இவனை இனிமேல் நாளைக்கு தானே பார்க்க போறேன். எவ்வளவு பக்தி பார்த்தீங்களா? விபிசிஆர் முருகேசமுதலியார் ஒருத்தர் ட்ரஸ்ட் போர்டு சேர்மன். பழனியில ஆண் குழந்தை கிடையாது. போய் சாது சுவாமிகள் காலில் விழுந்தார். சாது சுவாமி பெரிய சித்தர். பழனி ஆண்டவனுக்கு மலர் குடித்து அபிஷேகம் பண்ணு, பாலாபிஷேகம். திண்டுக்கல், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, காங்கயம், கோயம்புத்தூர், எவனும் அன்னைக்கு காப்பி குடிக்கிறேன். அவளது பாலும் பழனிக்கு வந்துருச்சு. முருகேச முதலியார் செல்வார்கள்.
மாடல் தேவராஜ சுந்தரத்துக்கு அண்ணன் எல்லாம் வந்துருச்சு. பழனி ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணனா மலையில பால் வழியே அபிஷேகம். ஒரு ஆண் குழந்தை வந்து 2 வருஷம், 2வது ஆண் குழந்தை கேட்டது 1, கிடைச்சது 2. பழனி ஆண்டவன் வள்ளல் சென்னல் சூழாடுவர் நதியுடைய வள்ளலே செங்கீரையாடியருளே திருவருள் வளரி வளர் சிவகிரியில் முருகனே செங்கீரையாடியருளே 2 குழந்தை கொடுத்தான். சாது சுவாமிகள் காலில் போய் விழுந்தார். முருகேச முதலியார், சாமி 2 ஆண் குழந்தை நல்லா இருக்கு, நீங்க முருகனுக்கு நான் என்ன செய்யணும்? சாது சுவாமிகள் பார்த்தார். அவனுக்கு தமிழ் தேர் இருக்கு, தங்கத்தேர் இல்ல, நீ தங்கத்தேர் செய்து வை. 1948 80 கிலோ தங்கம் வாங்கி தனியா ஒரு மனுஷன் ஒரு தங்கத்தேர் பண்ணி வைத்தார். அந்த தங்கத்தேர்ல தான் பழனி ஆண்டவன் இன்னைக்கு உலகம் செய்து வைத்தவர் சேலம் BBC-ஆர் முருகேச முதலியார். எல்லாத்தையும் பணம் வாங்கல, ட்ரஸ்டிலிருந்து பணம் கொடுக்கல, சொந்த காசு. 1948 அப்ப தங்க விலை சீப்பு. ஆனா வாங்குறதுக்கு நம்மள்ட்ட காசு இருக்கணும். புரியுதா? BBC-ஆர் முருகேசன். நான் ஒரு பழகிருக்கேன், பார்த்திருக்கேன். நான் பழனியில 1 வருஷம் வேலை பார்த்தேன். வேலை பார்த்த பொழுது முதல்ல எனக்கு சம்பளம் கொடுத்து வாக்காள சந்தனத்தோட கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினவர் BBC-ஆர் முருகேச முதலியார். சாது சுவாமிகள், சக்தி சுவாமிகள், சக்தி சுவாமியை பத்தி இன்னும் சில செய்திகள் நாளைக்கு சிந்திக்கலாம். இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லாருமே நன்றி. ரொம்ப பேர் வந்திருக்கிறீங்க. ஒவ்வொருவருடைய திருவழிக்கும் நன்றி.